வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பூமி உட்பட நம்ம சூரிய குடும்பமே இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக அழிய இத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு மிக முக்கியமான விஞ்ஞானி ஒருத்தவங்க பகீர் கலப்புற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சூரியன், த ஹைட்ரஜன் ஹீலியம், இதுதான் இங்கே பிரைமரி சோர்ஸு. இல்லை ஆக்சுவலாக அந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, இது இணைஞ்சி ஹீலியம் மாற்றத்துக்கு உட்படுது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் தீர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு வழியாக ஹீலியம் இருக்குல்ல, அது மட்டும் சூரியனுக்கான இயங்கு எரிபொருளாக மாறும். அதுவும் தீர்ந்துடுச்சு அப்படின்னா சூரியன் சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கிறதுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய அளவுக்கு விரிவடைய ஆரம்பிக்கும். அது விரிவடைனா என்ன அர்த்தம்? சூரியன் விரிவடைய இதை சார்ந்திருக்க கோள்கள் இருக்கு, நம்ம பூமி உட்பட எல்லாமே சூரியனுக்குள்ளே போக வாய்ப்பு பெருசாக ஏற்படும். சூரியன் எங்கேயோ இருக்கும்போது நம்மளால் வெப்பத்தை தாங்க முடியல, அதுக்குள்ளே நம்ம போனோன்னா அவ்வளோதான், அழிவுன்றது கன்ஃபார்ம்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்போ ஏற்பட்ட நிகழ்வு நடக்கும். நான் சொன்ன இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் போயிடும். இட் மீன்ஸ் பூமி உட்பட. வாயில வசம்ப வச்சு தேய்க்க என்னப்பா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, அதுக்குள்ளே இது போல் குண்டத்துக்கு போறியான்னு கேட்டிங்கன்னா நானாக சொல்லாங்க. எந்த ஒரு கண்டென்ட்டுமே விஞ்ஞானிகள் சொல்கிறத உங்ககிட்ட கொண்டு வரவங்கள வழக்கம் போல் அது போல தான் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா என்னன்றதை பற்றி நான் போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உலகளாவிய தலை சிறந்த விஞ்ஞானிகள் சொல்கிற மிக முக்கியமான விஷயங்கள் சூரியன் சார்ந்து இருக்குது. அதை நான் முதல்ல ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த பிரபஞ்சத்தில் 2 வகையான நட்சத்திரங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு பைனரி ஸ்டார்ஸ் அப்படின்னு பேர். நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குது, அதுதான் சூரியன் அப்படின்றாங்க. ரைட்டு, அதாவது அந்த 2 வகை நட்சத்திரங்கள்லேருந்து ஒரு செக்மெண்ட்டாக பிரிக்கிறப்ப சூரியன், ஓகேவா? அப்படி மைண்டில் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நட்சத்திரமாக சூரியன் இருக்கிறது தான் நல்லது. ஒரு வேளை 2 நட்சத்திரமாக மட்டும் இருந்துச்சுன்னா நாம் எப்படி அதை தாங்குவோம்? ஏன்னா ஒரு சூரியன்லேருந்து வர வெப்பமே சில நாட்களில் அதிகமாக போகிறப்ப நம்மளால் தாங்க முடியல. இதுவே 2 சூரியன்கள் இருந்து 2 பக்கமும் வெப்பம் போட்டு வாட்டி வதச்சுதுன்னா பூமியில் எப்படி உயிர்கள் வாழ முடியும்? ஸோ நமக்கு ஒரு நட்சத்திரமாக அந்த ஒரு சூரியன் இருக்கிறது பெரிய விஷயம்னு விஞ்ஞானிகள் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாங்க. இந்த வியாழன் கோள் இருக்குல்ல, இதை பற்றி உங்களுக்கு பல விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இது ரொம்ப புதுமையான விஷயங்க. அதாவது தோல்வி அடைஞ்ச நட்சத்திரம் தான் வியாழன் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். வியாழனோட ஈர்ப்பு விசை இருக்குல்ல, இது ரொம்ப 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 அதிகமாக. இதன் காரணமாக என்ன ஆகுமா, இந்த விண்கற்கள்லாம் இருக்குல்ல விண்வெளியில் சுற்றிக்கிட்டு, அது எல்லாமே இந்த வியாழன் கோள் இருக்குல்ல, இதை தாண்டி பயணிக்கும் போதோ இல்லை தொலை தூரத்தில் இருக்கும் போதோ கூட வியாழனோட ஈர்ப்பின் காரணமாக அந்த விண்கற்கள் இந்த கிரகத்துக்குள்ளே ஈர்க்கப்பட்டிருமாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குதா, நம்ம பூமியை நிறைய விண்கற்கள் தாக்குற அபாயம் இருக்குல்ல, அந்த ஒரு ரிஸ்க்கை நமக்காக வியாழன் ஃபேஸ் பண்ணிக்குது. நம்ம பூமியை பெருசாக விண்கற்கள் அந்த குறிப்பிட்ட பாதை சார்ந்து தாக்காமல் இருக்க வியாழன் தடுப்பாக இருந்துக்கிட்டு இருக்கான். வியாழன் மட்டும் கிடையாது, சூரிய குடும்பத்தில் இருக்க இதர கோள்கள்லாம் இருக்குல்ல, அதில் பெரும்பாலான கோள்கள் பார்த்தீங்கன்னா பூமியை காக்கிறதையே வேலையாக வச்சுருக்கான். இப்பேற்பட்ட இந்த கிரகங்கள் சார்ந்த ஷீல்டு இருக்குது பாருங்க, இதை பற்றி விஞ்ஞானிகள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. இவ்வளோ தூரம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்புறம் மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு ஷீல்டாக இருக்குது அதுன்னு சொல்லிட்டு, சூரிய குடும்பமே இல்லாமல் போயிட்டா ஏப்பா இதெல்லாம் கேள்வியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நினச்சிங்கன்னா நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரோ சொன்னது கிடையாது, நம்ம இஸ்ரோ இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த பில்லர் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆதித்யா L1 மிஷன் இருக்குது பாருங்கள், அதோட ப்ராஜெக்ட் டைரக்டர் யார்? அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நேரம் பீடிகை வச்சு சொன்னால் பார்த்தீங்களா, அது வேறு யாரையோ குறித்து இல்லை, இவங்களை குறித்து தான். இவங்க தான் நிகர் ஷாஜி அவர்கள். நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, ஆதித்யா L1 திட்ட இயக்குனர், இவங்க தாங்க அது. இவங்க இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் தான் நான் சொன்ன அந்த ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது பாருங்கள், சூரிய குடும்பமே அழியும் அதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விளக்கமாக அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிகர் ஷாஜி அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரிய குடும்பம் உருவாகி கிட்டத்தட்ட 450 கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த சூரிய இயக்கத்திற்கு மூலமாக இருக்க அந்த எரிபொருள் இருக்குல்ல, அது இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்குள்ள தீர்ந்துடும். இதெல்லாம் தீர்ந்து முடிஞ்ச பிற்பாடு சூரியன் சுருங்கிறதுக்கு முன்னாடி விரிவடைய ஆரம்பிக்கும். நான் முதல்ல சொன்ன எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது இங்கே கனெக்ட் ஆகும், விரிவடைய ஆரம்பிக்கும். அப்படி அந்த நிகழ்வு நடக்கிறப்ப சூரிய குடும்பமே அழிஞ்சிடும்ன்றாங்க. ஏன்ப்பா அப்படியா சொல்லியிருக்காங்க? சரி ரைட்டு, எவ்வளோ வருஷங்கள் அழிவுன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயோ இருக்குங்க, பயப்பட வேணாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ஆண்டுகள் ஆகுமாங்க நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகர் ஷாஜி அவர்கள். அப்படி அந்த 1000 கோடி ஆண்டுகள் கடந்து இந்த விஷயம் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் பூமி மட்டும் இல்லை, சூரிய குடும்பத்தில் இருக்க ஒரு கோள் கூட தப்பிக்காது. எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம். பட் கோடிக்கணக்கான ஆண்டுகள், 1000 கோடி ஆண்டுகளை கடந்திருக்கு அப்படின்னா நாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்போம்னு நம்புவீங்க. சரி ரைட்டு, இந்த நேரத்தில் இந்த சூரியனோட அமைப்பு
சூரியன் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இது சம்பந்தமான அடிப்படை விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி சூரியன் சார்ந்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல்கள், இது எல்லாத்தையும் இந்த தொகுப்புல முழுமையா பாருங்க. அப்பதான் நிகர்ஷாஜி அவர்கள் சொன்ன விஷயத்தை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பிரபஞ்சத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னா நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நம்ம தாண்ட முடியாது. இந்த பூமியில உயிர்கள் வாழவே முடியாது. குறிப்பா சீசன்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய பருவங்கள், இது எதுவுமே இல்லாம போயிடும். சீசன்ஸே இல்லாத மனிதகுலம் நினைச்சு பார்க்க முடியுதா? அப்பேற்பட்ட எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு விதையே இந்த சூரியன் தான். இந்த சூரியனோட டயாமீட்டர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வரையறுக்கிறாங்கன்னா 1.391016 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க டயா மட்டுமே. இந்த சூரியனோட டிஸ்டன்ஸ், இட் மீன்ஸ் பூமியில இருந்து சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்னு சொல்றாங்க. நம்ம பூமியோட அளவு சூரியனோட அளவு மலைக்க வச்சிருவங்க. அதாவது சூரியனோட கம்பேர் பண்றப்ப நம்ம சின்ன தூசி மட்டும் தான் அது தெளிவாக உங்களுக்கு இப்போ தெரியும். பூமியை விட சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 109 மடங்கு அதிக டயாமீட்டரை கொண்டது. அது மட்டும் இல்லை, 3,33,000 மடங்கு அதிக எடையை கொண்டது நம்ம பூமியை விட சூரியன். இப்போ ஏற்பட்ட சூரியன் எதெல்லாம் தன்னகத்தே வச்சிருக்கலாம், எப்படி அது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் இதுக்கு சில நம்பர்ஸோட மெஷர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது 74% ஹைட்ரஜன், 25% ஹீலியம், அப்புறம் இந்த அதர் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. அதாவது இந்த கார்பன், ஆக்சிஜன், நியான், அயன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு பிணைப்பு தான் நம்ம சூரியன் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். ஒரு 35 டிகிரி செல்சியஸ் வெயில் நம்ம வாட்டி வதச்சாலே என்னென்ன பாடுபடுவோம், என்னடா வெயில் இப்படி கீழ்ச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாரி சூரியனோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது ஆய்வாளர்கள் எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணுறாங்க, 5500 டிகிரி செல்சியஸா அதோட சர்ஃபேஸில் மட்டுமே ஹீட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த சயின்டிஃபிக்கலான விஷயங்களை தாண்டி வந்தீங்கன்னா சூரியனை இப்போ வரைக்கும் பல பேரும் கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. சூரிய நமஸ்காரம் நம்ம இந்தியன்ஸ்க்கு சொல்லவே வேணாம், பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுறது தான். இல்லை, ஈஜிப்து சிவிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கூட சூரியனை ஒரு கடவுளாக போற்றியிருக்காங்க. இந்த சூரிய கடவுள் ஆக்சுவலாக அவங்க சன் காட் ரா அப்படின்னு அவங்க அழைச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த நாகரிகத்தில் மட்டும் இல்லைங்க, பல மனித நாகரிகங்களில் சூரியனை வணங்கியிருக்காங்க கடவுளா. இப்போ வரைக்கும் அவங்க கடவுளாக நினச்சி வணங்கிட்டு தான் இருக்காங்க. கொரோனா, ஃபோட்டோஸ்பியர், சன் ஸ்பாட், குரோமோஸ்பியர், கொரோனல் ஹோல், கன்வெக்ஷன் ஜோன், ப்ராமினன்ஸ், ரேடியாக்டிவ் ஜோன் அண்ட் கோர். இந்த கோர் தான் சூரியனோட மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு தான் மாஸ் அதிகம். ஸ்க்ரீனில் வர ஹீரோவுக்கு இருக்க மாஸ் அதை பற்றி சொல்லலை, நிறை தமிழில் நம்ம சொல்லுவோம், ஆங்கிலத்தில் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. 99.86%. இந்த சூரியனுக்குள்ள நாம் இந்த பூமி கிரகத்தை வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம் தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பூமியை சூரியனுக்குள்ளே வைக்க முடியும். அவ்வளோ பெருசு தான் சூரியன். இதில் டேஞ்சரஸான ஒரு கூற்று ஒன்று இருக்குது, ஆய்வாளர்கள் கூற்று, நான் அதையும் முன்வைக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனால தான் பூமி இப்போ இருக்க உயிர்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கு. இதே சூரியன் தான் பூமி உள்ளிட்ட எல்லா கிரகங்களையும் விழுங்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கு பல பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படணும், அதே ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. இது எல்லா ஆய்வாளர்களும் உடன்படுற கூற்று கிடையாதுங்க, சில ஆய்வாளர்கள் இந்த கூற்றை முன்வைக்கிறாங்க. இந்த சூரியனோட கோர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சூரியனோட மையப்பகுதி, இங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக தான் ஆற்றல் உருவாகுது. வெப்ப ஆற்றல் இருக்குல்ல, நம்ம பூமி வரைக்கும் வருது பாருங்க, அந்த ஆற்றல் உருவாகிறதுக்கு இந்த மையம் தான் பிரதானமே. அது என்ன நடக்குது? நியூக்ளியர் ஃபியூஷன், இதன் மூலமாக தான் ஆற்றல் கிடைக்குதுன்றாங்க. சூரியனோட டிராவலிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 220 கிலோமீட்டரா. சூரிய ஒளி இருக்குல்ல, இது நம்ம பூமியை வந்து அடையணும் அப்படின்னா அதுக்கு 8 நிமிஷங்கள் ஆகுமா. சூரியனோட வாழ்நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆய்வாளர்கள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 10 பில்லியன் வருஷங்கள் அப்படின்றாங்க. அந்த கணக்கு ஒரு வேளை உண்மையாக இருக்குது அப்படின்னா சூரியன் பாதி வாழ்நாளும் முடிச்சிருச்சாங்க. பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டது தான் சூரியனா. பூமியோட சூரியனை இணைக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா? பூமியை போலவே சூரியனும் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுழண்டுகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பூமி சூரியன் மட்டும் இல்லை, இன்னும் பெரும்பாலான கிரகங்களும் இதே டைரக்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் 2 கிரகங்களை மட்டும் தவிர்த்து நம்ம சொல்லலாம். ஒன்று வீனஸ், இன்னொன்று யுரேனஸ். இது 2 மட்டும் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறது கிடையாது. இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட உட்புற வெப்பம் இருக்குல்ல, அது 15 மில்லியன் டிகிரி செல்சியஸாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. சூரியனோட மேற்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சார்ந்து சொல்கிறாங்க பூமி மாதிரி நிலையான தன்மை அங்கே இல்லைன்றாங்க. 2வது கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, காந்த புலம். சோலாரோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் முழுக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூரிய துகள்கள், இது விண்வெளியை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே
கொரோனா சொன்ன பார்த்தீங்களா, அதிலிருந்து அதிவேகமாக வெளிப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆய்வில் விஞ்ஞானிகள் எல்லாரையும் குழப்பி போட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வெளிப்புறத்தில் காந்தப்புலம் அதிவேகமாக வெளியேற்றப்பட்டு இருக்கு. அதுவே அந்த கொரோனாவுக்கு உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா காந்தப்புலம் ரொம்பவே வலிமையாக இருக்குது. அதாவது வெளியே போகிறதா இருந்தால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது எப்படி இருந்தாலும் வலு விளக்கணும், ஆனால் இங்கே வலு விளக்கலை. சரி, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா உள்ள செறிவு குறைஞ்சிரும், உள்ளே இருக்க காந்தப்புலமாச்சும் வலுவிழந்து காணப்படணும், ஆனால் அதுவும் நடக்கலை. இந்த முரண்பாடான விஷயம் இருக்குல்ல, இதை தான் விஞ்ஞானிகள் எல்லாருமே இப்போ தலையை பெச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படா சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு. பூமியில இருந்து நாம அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் அடிக்கடி செயல் இழக்குது அப்படின்ற செய்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போல, அதுக்கு பிரதான காரணம் பார்த்தீங்கன்னா சோலார் விண்டு. இந்த சோலார் விண்டு எப்படி ஏற்படுது, இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது எப்படி தடுக்கலாம், அந்த சோலார் விண்டு ஏற்படுறதா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். புரியுதா எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சோலார் விண்ட் தொடங்குற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம கொரோனா சம்மந்தமான ஆய்வில் முழு ரிசல்ட்டையும் பெறணும். இதை பேஸாக வச்சு மட்டும்தான் சோலார் விண்ட் தொடங்குமிடம் சார்ந்த அடுத்த கட்ட ஆய்வை கொண்டு போக முடியும். ஸோ நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் விஞ்ஞானிகள் இப்போ இந்த சோலார் விண்ட் சார்ந்து ஒரு கூற்றை முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பூமி மாதிரியே சூரியன்லேயும் இந்த நிலப்பரப்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக சொல்லலை. அந்த நிலப்பரப்புக்கு மேலே காந்தப்புலம் அதிகரித்து அதோட செறிவு மிகுதியால் மேலே வர 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 அதோட அடுக்குகள் ஒவ்வொரு லேயரும் அப்படியே உள்ள ஃபுல்லாக டம்ப் பண்ணப்பட்டுட்டே வரும். இந்த செறிவுகள் அதிகரிச்சதுன்னா அதோட பவரும் அதிகரிச்சுட்டே போகும். இது மாதிரி காந்தப்புல செறிவு அதிகரித்து வெளியே வர்றதுனால தான் அது உச்சகட்ட வெப்பமாக சூரியனிலிருந்து வெளிப்படுறதா சொல்கிறாங்க. இதோட முடிகிற இடம் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றியும் அந்த வெளிப்புறத்தில் சொன்ன பார்த்தீங்களா கொரோனா, அதில் இருந்து சோலார் விண்டா இது வெளியாகலாம் அப்படின்னு இப்போதைக்கு சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கூற்று மட்டும்தான், இன்னும் உறுதியாக சொல்லலை. ஆனால் அறிவியல் உலகத்தை எடுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே கூட்டிருந்தா சொல்லுவாங்க, ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அதுவே உண்மையாக கூட இருக்கும். இதுக்கு உதாரணம் பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம். யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை படத்தையே நம்மளாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அதே மாதிரி தான் ஒரிஜினல் பிளாக் ஹோல் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இதுவும் மேபி அது மாதிரி சாத்தியமாகலாம், யாருக்கு தெரியும். சூரியனை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. அடுத்து இப்போ ஏற்பட்ட ஒரு ரிவியலேஷனை முன் வச்சிருக்காங்களே நிகர் ஷாஜி அவர்கள். இவங்க வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க, தென்காசி தமிழச்சு. இவங்களை பற்றின விவரங்களையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்க தகவலுக்கு எந்த அளவுக்கு ஆத்தன்டிகேஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நிகர் ஷாஜி அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், நம்ம தென்காசி மாவட்டம் இருக்குல்ல, அங்கே இருக்க செங்கோட்டை தான் இவங்களோட சொந்த ஊர். இவங்களோட அப்பா பேர் ஷேக் மீரான், அம்மா பேர் சைதுன் பீவி. இந்த தம்பதியோட 3வது மகளாக பிறந்தவங்க தான் நிகர் ஷாஜி அவர்கள். இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காருங்க, அவர் பேர் சலீம். குடும்பமே விஞ்ஞானம் சார்ந்த விஷயத்தில் அடுத்தடுத்து போகிறவங்களா இருக்காங்க. இவங்க நிகர் ஷாஜி அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட பிரதராக இருக்கட்டும், நிகர் ஷாஜி அவர்களோட பையனாக இருக்கட்டும், எல்லாருமே விஞ்ஞானம் தான் உயிர் மூச்சாக கொண்டிருக்காங்க. இதில் இவங்களோட சகோதரர் சலீம் சொன்ன பார்த்தீங்களா, இவர் நம்ம சென்னை ஐஐடியில் முனைவர் பட்டம் பெற்றவர். விஞ்ஞானியாக அவர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேராசிரியராகவும் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓய்வு பெற்றிருக்காரு. சகோதரர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நிகர் ஷாஜி அவர்களை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இவங்களோட ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அரசு அரியநல்லூர் பள்ளி இருக்குல்ல, அங்கே தாங்க ஃபுல்லாக இவங்களோட ஆரம்ப கல்விக்கான விதை இங்கே தான். இதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து இந்த +2 வரைக்கும் அவங்க படித்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டை எஸ்ஆர்எம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி. அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த அளவுக்கு சாதிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா நிறைய பேரும் ஒரு பிம்பத்தில் இருக்காங்க, அதிக கட்டணம் வாங்குகிற தனியார் பள்ளி தான் பெஸ்ட்டு, அரசு பள்ளி தான் வேஸ்ட்டுன்ற மாதிரி. ஆனால் இங்கே தலைகீழாக புரட்டி போட்டிருக்காங்களே, இதுதான் மக்கள் நிதர்சனம். இவங்களை பற்றி இன்னும் முக்கியமான 2 விஷயங்கள். இவங்க 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 433 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் பள்ளியிலேயே முதல் மாணவி இவங்க தான். ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணது 10th ஸ்டாண்டர்டில் இவங்க தான். இந்த சாதனை அதோடு நிற்கலாங்க. இதுக்கு அடுத்து +2லையும் பார்த்தீங்கன்னா 1008 மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பிடிச்சாங்க. ஸோ படிப்பில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இவங்க படிச்சுட்டியாக தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னப்பா, அவங்க கல்லூரி படிப்பு சார்ந்து ப்ரைவேட் காலேஜ்னு தேடி போயிருப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்புங்க. திருநெல்வேலி அரசு கல்லூரி இருக்குல்ல, இங்கே தான் பொறியியல் படித்து முடிக்கிறாங்க. இளங்கலை பட்டம் இங்கே பெறுறாங்க. இதுக்கப்புறமா பிர்லா இன்ஸ்டிடியூட்டில் மேல் படிப்பை படித்து முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கடந்த பிற்பாடு 1987 நம்ம இஸ்ரோவில் வேலைக்கு சேர்ந்தாங்க. இப்போ இருக்க நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிட்ரலாக 36 ஆண்டுகள் இஸ்ரோவுக்காக அவங்க அயராது உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 36 ஆண்டுகால ஜேர்னியில் தான் இப்போ ஆதித்யா L1 மிஷின் மூலமாக அவங்களோட பேரை பெருசாக பொறிச்சிருக்காங்க நம்ம மனசில். இவங்களுக்கு பணி நிமித்தம் காரணமாக என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் வசிக்க முடியாத சூழல் ஏற்படுது. இந்த பெங்களூர் இருக்குல்ல, அங்கே வசிக்கிறாங்க.
இந்த குடும்ப விழாலாம் இருக்கும் பாருங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம், அதுக்கு மட்டும் நம்ம தென்காசிக்கு இவங்க அவ்வப்போது வந்துட்டு போவாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களோட அப்பா தவறிட்டாருங்க. ஒரு அப்பா தவறின குடும்பம் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வருது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த குடும்பம் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி மேலே வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் கிடையாதுங்க, அந்த குடும்பத்தில் பல பேர் சாரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. நிகர் அவர்களோட ஹஸ்பண்ட் பேர் ஷாஜகான். இவரும் ஒரு என்ஜினியர், துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஷாஜகான் நிகர் தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் தாரிக் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் விஞ்ஞானியாக இருக்கார். பையன் வரைக்கும் விஞ்ஞானியாக மாற்றி வச்சுருக்காங்க. இவங்களோட மகள் பார்த்தீங்கன்னா தஸ்னீம் மங்களூரில் எம்எஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூட பையனும் கிடையாது, கணவரும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட மகள் இருக்காங்களே, இவங்க அண்ட் அவங்களோட அம்மா யார் நிகர் இருக்காங்க, அவங்களோட அம்மா, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பெங்களூரில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு வருஷம் தான். அதான் இன்னும் 1000 கோடி வருஷங்கள் இருக்கே சூரிய குடும்பம் அழியறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு உண்மை என்னென்னா, உலக நாடுகள் வசம் அணு ஆயுதங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்குதுல்ல. அந்த அணு ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தப்பட்டால் போதும், மனுஷ இனமும் உலகமும் அழியறதுக்கு சில நொடிகள் போதுங்க. சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மனுஷக்குள்ள அழிவுன்னு ஒன்று இருந்தால் அது இயற்கையாக ஏற்படுறதுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட மேபி ஆகலாம். ஆனால் அது உடனே நடக்கணும் அப்படின்னா மனுஷங்க கையால் மட்டும்தான் நடக்கும். அப்படி தான் சாத்தியக்கூறு இருக்குது. நமக்கான டைம் பாம்பை நாமே உருவாக்கி தலைக்கு மேலே கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கோம் அணு ஆயுதம்ன்ற பேரில். விஞ்ஞானிகள் இப்போ ஏற்பட்ட எச்சரிக்கை இருக்குல்ல, வானியல் நிகழ்வுகள் சார்ந்து, இதெல்லாத்தோட மோசமானது தான் மனுஷங்க பாதுகாப்புன்ற பேரில். அதான் அணு ஆயுதம் தயாரித்து வச்சுருப்பாங்க. எதுக்கு இதை பண்ணுறேன்னு கேட்டால், என்னடா பாதுகாக்கணும் ஃபியூச்சர் அப்படின்னுவாங்க. ஆயுதங்கள் பாதுகாப்புக்கு, புரியுதா? தற்காப்பை பாதுகாப்புன்னுவாங்க. இந்த டேர்ம் மூலம் எப்போ ஒழியுதோ அப்போ தான் அந்த டைம் நம்ம பார்த்து நம்ம பயப்படாமல் இருப்போம். பார்க்கலாம், நான் சொன்ன விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்கள். இயற்கையை விட செயற்கையாக நமக்கு நாமே தான் ஆப்பு நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோன்னு லிட்டரலாக உங்களுக்கு புரியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.